சென்னையில் நடந்த என்கவுண்டரில் ரவுடி திருவேங்கடம் சுட்டுக் கொலை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவலில் எடுத்து விசாரித்த போது தப்ப முயன்றதால் போலீஸ் சுட்டது. போலீஸ் மீது துப்பாக்கியால் சுட்டு தப்ப முயன்றதால் ரவுடியை சுட்டுக் கொன்றதாக காவல்துறை விளக்கம். ஆம்ஸ்ட்ராங்கை சுட வைத்திருந்த துப்பாக்கி பறிமுதல். தமிழ்நாட்டில் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மக்கள் நலன் காக்கும் முத்தான திட்டங்களால் நாட்டிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாக அரசு பெருமிதம். 3 ஆண்டு கால திட்டங்களை பட்டியலிட்டு அறிக்கை. கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீர் வினாடிக்கு 21,000 கன அடியாக அதிகரிப்பு. கபினி நிரம்பியதால் அணைக்கு வரும் தண்ணீர் முழுமையாக வெளியேற்றம். பொள்ளாச்சி ஆழியார் கவியருவியில் வெள்ளப்பெருக்கு. குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் வெளியேற்றம். திருவாணி அணையின் நீர்மட்டம் 3 வாரங்களில் 20 அடி உயர்வு. அணையின் நீர்மட்டம் அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் களை கட்டியது குற்றால அருவிக்கரை. வரிசையில் காத்திருந்த சுற்றுலா பயணிகள் குளியல். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து தமிழ்நாட்டிற்கு காவிரியில் கர்நாடகம் தண்ணீரை திறந்துவிட எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கர்நாடக அணைகள் நிரம்பியதால் தண்ணீரை திறந்து விடுவதா என்று கேள்வி. மக்கள் கூட்டம் அலைமோதியதால் திக்குமுக்காடியது காசிமேடு மீன் சந்தை. மீன்களின் வரத்து அதிகரிப்பால் அள்ளி சென்றனர். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தமிழ்நாட்டில் தொடர்கிறது போராட்டம். மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் தேர்வுக்கு எதிராக முழக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.